Tiemann reaction என்ன செய்ய போறாங்க அப்படின்னா on treating phenol with chloroform presence of sodium hydroxide the aldehyde group is introduced at ortho position. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபீனால்ல ஆர்த்தோ பொசிஷன்ல அல்டிஹைடு குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். எப்படின்ற பார்ப்போம் வாங்க. முதல்ல நம்ம ஃபீனால் எடுத்துக்குவோம். பென்சின் ரிங்ல மேலே OH இருக்கும் ஒரு பொசிஷன்ல, அதான் வந்து என்ன அப்படின்னா ஃபீனால். இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரியாக்ஷன் வித் குளோரோஃபார்ம் CHCl3 குளோரோஃபார்ம் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் என்னது சோடியம் ஹைட்ராக்சைடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் கிரியேட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சால் குளோரைடு அப்படின்னு ஒரு இன்டர்மீடியேட் கிரியேட் ஆகுது. பாருங்க எப்படி எழுதுங்க கவனிங்க. அந்த பென்சின் இங்க அப்படியே போடுங்க தங்கங்களா. இங்க என்ன ஆகும், நம்ம வழக்கம் போல என்ன ஆகும் அப்படின்னா NaOH ரியாக்ட் ஆனா சோடியம் ஃபீனாக்சைடு ஃபார்ம் ஆகும். ONA போட்டுக்கோங்க. நீங்க போட்ட இங்க இருந்த இந்த குளோரோஃபார்ம் என்ன பண்ணுது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷன்ல போய் CHCl2 மாறிடுது. அதாவது இந்த ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்க ஹைட்ரஜன் இங்க இருக்கக்கூடிய ஒரு குளோரின் சேர்ந்து HCl வெளியே போயிட்டு இந்த CHCl2 இங்க என்ன ஆகுது அப்படின்னா பாண்ட் பண்ணிடுது. இதுதான் அந்த பென்சால் குளோரைடு இன்டர்மீடியேட். ஸோ இப்படி பிராக்கெட் போட்டால் அது ஒரு இன்டர்மீடியேட், அது ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ இது என்ன ஆகுதுன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்த்த தங்கங்களா கவனிங்கம்மா. என்ன நடக்குதுன்னு கவனிங்க. இந்த ONA அப்படியே தான் இருக்கும். இங்க நமக்கு இது அல்டிஹைட் குரூப்பை ப்ரொடியூஸ் பண்ணிரும். சரிங்களா? தென் இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ண போறோம். ஸோ ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணா என்ன ஆகும், இந்த NA வெளியே போயிடும், H இங்க வந்துடும். அப்ப நமக்கு தேவையானது கிடைச்சிரும். அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க, அங்க நமக்கு அது OH வந்துடும். OH இங்க ஏற்கனவே என்ன இருக்கு நமக்கு தெரிஞ்ச அல்டிஹைட் குரூப் இருக்கு. இது என்ன சார் அப்படின்னா சாலிசிலால்டிஹைடு. இது பேர் என்னது? சாலிசிலால்டிஹைடு.